உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்க கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ் மற்றும் நான் ஷர்மிளா என் ஃபேன்சியா. இனி தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு பிறப்பிப்பு. நீட் தேர்வு நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக நடைபெறவில்லை என திருச்சியை சேர்ந்த சக்தி மலர்கொடி மனு தாக்கல். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட்டால் மாணவர்கள் பாதிக்கப்படுவர் என்றும் மனுதாரர் வேதனை. மத்திய சுகாதாரத்துறை CBSE ஜூன் 7ஆம் தேதிக்குள் பதிலளிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. குடியரசுத் தலைவர் தேர்தல் தேதி அறிவித்த பின்னரே யாருக்கு ஆதரவு என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் பேட்டி. மதுசூதனன் தலைமையில் OPS கட்சி நிர்வாகிகளின் முக்கிய ஆலோசனை கூட்டம். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா குறித்து ஆலோசனை நடத்தியதாக OPS தகவல். தமிழக அரசுக்கு உள்ளாட்சி தேர்தல் மீதான அச்சம் காரணமாக தேர்தலை தாமதப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்திப்பு. தமிழகத்திற்கு வறட்சி நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும் என பிரதமரிடம் வலியுறுத்தியதாக முதல்வர் பேட்டி. இலங்கை வசமுள்ள தமிழக மீனவர்கள் படகுகளை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைந்து அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மோடியிடம் நேரில் வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவின் படத்தை திறந்து வைக்க வருமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் அழைப்பு. தமிழக மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை. பிரதமருடனான சந்திப்பில் அரசியல் ரீதியாக எதுவுமே பேசவில்லை எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். பிரதமர் மோடி தமிழக முதல்வரின் சந்திப்பை விமர்சனம் செய்வது விளம்பரத்திற்காகவே என நிதியமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் அனைத்துமே கோயபிள்ஸ் பிரச்சாரம் என பதிலடி. முதல்வரை MLAக்கள் தொகுதி சார்ந்து சந்திப்பதில் என்ன தவறு உள்ளது எனவும் ஜெயக்குமார் கேள்வி. குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து கட்சியினருடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் ஜெயக்குமார் பேட்டி. பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் நோக்கத்தோடு சந்திக்கவில்லை. தமிழக நலன் கருதியை சந்தித்ததாக அமைச்சர் CV சண்முகம் தகவல். அதிமுக இரு அணிகள் இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் CV சண்முகம் பேட்டி. தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் ஏங்கவில்லை என மக்களவை சபாநாயகர் தம்பிதுரை விமர்சனம். போச்சம்பள்ளி பகுதியில் சூறாவளி காற்று மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவி அளிப்பு. கனமழையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் முழுமையாக நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக பேட்டி. தமிழகத்தில் ஆட்சி மாற வேண்டும் என MK ஸ்டாலின் தான் விரும்புகிறார் எனவும் தம்பிதுரை கருத்து. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வரும் 1ஆம் தேதி அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் மீண்டும் பேச்சுவார்த்தை. போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 13வது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையில் 48 தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்பு. போக்குவரத்து நிலுவைத் தொகை செப்டம்பர் மாதத்துக்குள் வழங்கப்படும் என உறுதி அளித்ததாக அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் பேட்டி. தொடர்ந்து 3 பொதுத் தேர்வு என்பது மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை போட்டியாக கருதவில்லை எனவும் கருத்து. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை முழுமையாக வரவேற்பதாகவும் தொல் திருமாவளவன் மகிழ்ச்சி. தேச துரோக வழக்கில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவு. விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதாக புகார் தெரிவித்து வைகோ மீது தேச துரோக வழக்கு பதிவு. கடந்த 50 நாட்களுக்கு மேலாக வைகோ புழல் சிறையில் அடைப்பு. சொந்த ஜாமீனில் வைகோவை வெளியே விடலாம் என காவல்துறை பதில். வைகோவை ஜாமீனில் விடுவித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதிகள் புருஷோத்தமன் உத்தரவு. தமிழகத்தில் நடக்கும் பிரச்சனைகள் பற்றி முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு கவலை இல்லை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பிரச்சனையை தீர்க்க டெல்லி சென்று வருவதிலேயே முதல்வர் குறியாக இருப்பதாகவும் விமர்சனம். மதுவுக்கு எதிராக போராடும் பொதுமக்களை நீதிமன்ற உத்தரவை மீறியும் காவல்துறை ஒடுக்க நினைப்பதாக கண்டனம். பெருவாரியான மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை காவல்துறையே ஊக்குவித்து பாதுகாப்பு வழங்குவதாகவும் புகார்.
ரம்ஜான் பண்டிகைக்கு தேவையான நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசல்களுக்கு அரிசி வழங்க முதலமைச்சர் உத்தரவு. 4900 மெட்ரிக் டன் அரிசியை வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆணை. நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசல்களுக்கு மொத்தமாக அரிசி வழங்கவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். 12 கோடியே 60 லட்சம் ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் எனவும் தமிழக அரசு தகவல். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 36வது நினைவு நாள். சென்னை எழும்பூரில் உள்ள சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. தினத்தந்தி அதிபர் பாலசுப்ரமணியன், ஆதித்தனார், திருநாவுக்கரசர், தமிழிசை சவுந்தரராஜன், திருமாவளவன், சீமான் உள்ளிட்டோர் மரியாதை. திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் விழாவுக்கான அழைப்புதலை மு.க.ஸ்டாலின் கருணாநிதியிடம் நேரில் அடுத்து அழைப்பு. சட்டமன்ற வைர விழாவையும் கொண்டாடும் வகையில் திமுக சார்பில் சென்னையில் பிரம்மாண்ட விழாவுக்கு ஏற்பாடுகள். ஜூன் 3ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பங்கேற்க பல்வேறு தேசிய தலைவர்களுக்கும் அழைப்பு. திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகனிடமும் அழைப்புதலை நேரில் அளித்து மு.க.ஸ்டாலின் அழைப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு கருணாநிதியின் புகைப்படம் வெளியானதால் திமுக தொண்டர்கள் உற்சாகம். வரும் 1ஆம் தேதி முதல் ஆதார் அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே மானிய விலையில் உரம் வழங்கப்படும். மதுரை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவால் விவசாயிகள் அதிர்ச்சி. உரம் வாங்க வருபவர்கள் தங்களின் ஆதார் எண் விவரங்களை அளித்து கைரேகையை பதிவு செய்ய அறிவுறுத்தல். இரண்டும் ஒத்திருந்தால் மட்டுமே விற்பனை முனை இயந்திரம் மூலம் உரம் வாங்க முடியும் என தகவலால் பரபரப்பு. தமிழக பள்ளிகளில் பாடத்திட்ட மாற்றத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வரவேற்பு. கல்வித்துறை சீர்திருத்தங்கள் நல்ல தொடக்கம் எனவும் பள்ளிக்கல்வித்துறைக்கு பாராட்டு. சிபிஎஸ்இயை விட தமிழக பாடத்திட்டம் மிகவும் தரமானதாக இருக்கும் அறிவிப்பால் மிகவும் மகிழ்ச்சி என கருத்து. மாணவர்களின் தேவைக்கு ஏற்ப ஆசிரியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் வேண்டுகோள். மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்துவதை உறுதி செய்ய ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னை துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டத்தை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். சென்னை கூவம் ஆற்றில் நீரோட்டம் பாதிக்கும் என தமிழக அரசு முட்டுக்கட்டை போட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சில மாறுதல்களுடன் காலம் கடந்து தமிழக அரசு தடையில்லா சான்று வழங்கியுள்ளதாகவும் புகார். சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனின் உதவியாளர் வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகைகள் கொள்ளை. குடும்பத்துடன் பக்தவச்சலம் வெளியூர் சென்றிருந்ததை அடுத்து மர்ம நபர்கள் கைவரிசை. 9 சவரன் நகை மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருட்டு. போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை பிடிக்க தீவிரம். பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசியதாக நடிகர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கில் 8 நடிகர்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிப்பு. நீலகிரியைச் சேர்ந்த ரோசாரியா என்பவர் தொடர்ந்த வழக்கில் உதகை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நடிகர்கள் சூர்யா, சரத்குமார், சேரன் உள்ளிட்டோர் பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல். பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரிய மனுவுக்கு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு. போருக்கு தயாராகுங்கள் என்று நடிகர் ரஜினிகாந்த் தமது ரசிகர்கள் சந்திப்பில் அழைப்பு. போய்ஸ் கார்டன் நுழைவாயில் மற்றும் செம்மொழி பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் ரஜினிகாந்தை வாழ்த்தி பிரம்மாண்ட போஸ்டர்கள். போருக்கு தயார் நாயகனே, நாளைய முதல்வரே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் வைப்பு. ரஜினிகாந்துடன் சமீபத்தில் எடுத்துக்கொண்ட போட்டோக்களோடு அவரது ரசிகர்கள் போஸ்டர்களில் அணிவகுப்பு. இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த கோரிக்கை. தமிழ் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பை உடனே நடத்த வலியுறுத்தல். சென்னை அடையாறு பகுதியில் ஐநா சபையின் யுனிசெஃப் அலுவலகத்தை தமிழர் விடியல் கட்சியினர் முற்றுகை. தமிழர் விடியல் கட்சியினரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. ராமேஸ்வரம் அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் 6 பேர் கைது. பாக்ஜலசந்தி பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. இலங்கையின் யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் தமிழக மீனவர்கள் ஒப்படைப்பு. தமிழக மீனவர்களை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க தீவிரம். மேட்டுப்பாளையம் அருகே லாரி கார் மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. உதகைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு மதுரைக்கு காரில் திரும்பிய போது கோர விபத்து நேரிட்டதாக தகவல். அன்னூர் சாலையில் கார் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்தால் கடும் போக்குவரத்து பாதிப்பு. படுகாயமுற்ற 2 உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ப்பு. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே துப்புரவு தொழிலாளி ராசாங்கம் அடித்துக் கொலை.
சொந்த பிரச்சனைகளால் 2 வாரங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறியதாக தகவல். தமது வீட்டின் அருகே தலையில் பலத்த காயங்களோடு ராசாங்கம் பிணமாக கிடந்ததால் பரபரப்பு. உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. வந்தவாசி அருகே திமுக சார்பில் மும்முனி குளம் தூர்வாரும் பணிகளை முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு துவக்கி வைத்தார். மும்முனி கிராமத்தில் உள்ள குளம் தூர்வாரப்படாததால் மாசுபடிந்து தூர்ந்து போய் மோசமாக காட்சியளிப்பு. மும்முனி குளம் தூர்வாரும் பணிகளில் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மு.க. ஸ்டாலின் தொடங்கிய நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் தமிழகம் முழுவதும் தொடரும் என ஏவா வேலு பேட்டி. நெல்லை மாவட்டம் பொட்டல் கிராமத்தில் சொந்த நிதியில் குளங்களை தூர்வாரும் பணிகளை கிராமத்தினர் தொடங்கினர். நெல்லையில் குளங்கள் தூர்வாரும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் கிடப்பில் போட்டதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. ஜேசிபி இயந்திரத்தின் உதவியோடு குளத்தை தூர்வாரும் பணிகள் தீவிரம். இருப்பினும் போதிய நிதி இல்லாமல் சிரமப்பட்டு வருவதாக கிராம மக்கள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் புதிய தாலுகா அலுவலகத்தை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நேரில் ஆய்வு. புதிய தாலுகா அலுவலகத்தில் சேர்க்கப்பட்டுள்ள வருவாய் கிராமங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கம். புதிய தாலுகாவின் முதல் வட்டாட்சியர் மற்றும் அலுவலர்களுக்கு அமைச்சர் ஆர் காமராஜ் வாழ்த்து. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கனவு திட்டங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவோம் எனவும் சூளுரை. காரைக்குடி அருகே கீழ உஞ்சனை கோவில் திருவிழாவில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் கோலாகலம். பெரிய மாடு மற்றும் சிறிய மாடு பிரிவுகளின் கீழ் 30 ஜோடி காளைகள் பங்கேற்பு. வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அளிப்பு. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் நேரில் கண்டு ரசிப்பு. கிருஷ்ணகிரி அருகே பெரிய தமன்ற பள்ளியில் 50 அடி கிணற்றில் தவறி விழுந்த மான். வனத்திலிருந்து வழி தவறி வந்த மானை தெருநாய் துரத்தியதால் கிணற்றில் விழுந்த பரிதாபம். 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு மானை உயிருடன் மீட்பு வனத்துறையினர். கன்னியாகுமரி அருகே இருவேறு பகுதிகள் வழியாக கேரளாவுக்கு கடத்த முயற்சித்த 1000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். 600 லிட்டர் மண்ணெண்ணெயையும் கைப்பற்றி மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை. கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 சொகுசு வாகனங்களும் பறிமுதல். தப்பி ஓடிய வாகன ஓட்டுநர்களை பிடிக்க தீவிர நடவடிக்கை. பெருந்துறை தாலுகா சீனாபுரம் விஏஓ நல்லசாமி அதிரடியாக பணியிட மாற்றம். விஏஓ நல்லசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஜபம்பதி நிகழ்ச்சியில் புகார் மனு அளிப்பு. மாவட்ட நிர்வாகம் மற்றும் பெருந்துறை வருவாய் வட்டாட்சியர் செந்தில்ராஜை கண்டித்து ஆர்ப்பாட்டம். பெருந்துறை தாலுகா அலுவலகம் முன்பு விஏஓ சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டம். செங்கத்தை அடுத்த சாத்தனூர் வனப்பகுதியில் மான் வேட்டையாடிய ஐயப்பன் கையும் களவுமாக கைது. மானை வேட்டையாடி அதன் மாமிசத்தை விலைக்கு விற்பதாக சாத்தனூர் வனச்சரக அலுவலருக்கு ரகசிய தகவல். விற்பனைக்கு வைத்திருந்த 15 கிலோ மான் மாமிசத்தை கைப்பற்றி விசாரணை. ஐயப்பன் அனுமதியின்றி வைத்திருந்த கள்ளத்துப்பாக்கியும் பறிமுதல். பழனியில் உணவு விடுதியில் மின்சாரம் தாக்கி வெளி மாநில தொழிலாளி 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. பழனி பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் உணவு விடுதி வாயிலில் பிளக்ஸ் போர்டு மாற்றும் பணியில் விபரீதம். எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் 5 பேர் தூக்கி வீசப்பட்டனர். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிப்பு. உதகை அருகே மலை ரயில் பாதையில் கார் கவிழ்ந்து விபத்து. காரில் வந்த சுந்தரவேலு மற்றும் பாலையா சிறிய காயங்களோடு உயிர் தப்பினர். சம்பவ இடத்தில் போலீசார் மற்றும் ரயில்வே துறை ஊழியர்கள் கிரேன் மூலம் காரை அப்புறப்படுத்தினர். சுமார் 1 மணி நேரம் உதகை குன்னூர் இடையே மலை ரயில் சேவை பாதிப்பு. தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதிக்கு பிறகு அனல் காற்று குறையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வெப்பச்சலனம் காரணமாக புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சென்னையில் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் தேக்கம்பட்டியைச் சேர்ந்த செல்வமணியை ஜெய்ப்பூர் கபடி அணிக்காக 73 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. புரோ லீக் கபடி தொடரில் தற்போது டெல்லி அணிக்காக செல்வமணி களம் காண்கிறார். 5வது சீசன் புரோ கபடி லீக் தொடரில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி செல்வமணியை ஏலம் எடுப்பு. செல்வமணி மூலம் கிராமத்துக்கு பெருமை என குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மகிழ்ச்சி.
புதுவை சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை பற்றி விமர்சிக்க கூடாது என முதலமைச்சர் நாராயணசாமி அறிவுறுத்தல். யூனியன் பிரதேச சட்டப்படி துணைநிலை ஆளுநருக்கு அதிகபட்ச அதிகாரம் உள்ளதாக என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் பேச்சு. துணைநிலை ஆளுநர் தொடர்பாக எந்த கருத்தையும் சட்டப்பேரவையில் பேசக்கூடாது என நாராயணசாமி கண்டிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் அதிமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அராஜக போக்கில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் கடும் அமளி. அசோக் ஆனந்த் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து பெறுவது தொடர்பாக நிரந்தர தீர்வை உருவாக்க வேண்டும். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தில் அரசு கொறடா ஆனந்தராமன் வலியுறுத்தல். பட்ஜெட்டில் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி 15% குறைந்துவிட்டதாக அனந்தராமன் வேதனை. புதுச்சேரியில் வருவாய் இழப்பை சமாளித்து 1576 கோடி ரூபாயாக முதல்வர் நாராயணசாமி உயர்த்தியுள்ளதாகவும் பாராட்டு. புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட விண்ணப்பங்கள் வழங்க பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தில் பல்வேறு கட்சி எம்எல்ஏக்கள் கண்டனம். பயனாளிகளுக்கு உதவித்தொகை கோரும் விண்ணப்பம் வழங்குவதில் பழைய முறையை தொடரும் என அமைச்சர் கந்தசாமி அறிவிப்பு. லால்குடி அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்ட தாய் மகனை நெருங்கிய உறவினரே டிராக்டர் ஏற்றி படுகொலை. புள்ளம்பாடி ஊராட்சி முன்னாள் தலைவர் ராமசாமி தமது தந்தையிடம் 10 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றதாக தகவல். ராமசாமி உயிரிழந்த நிலையில் அவரது மகன் ராஜகோபாலிடம் தாம் கொடுத்த கடனை அத்தை திரும்ப கேட்டதால் ஆத்திரம். அத்தை மற்றும் அவரது மகனை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்று உடல்களையும் டிராக்டரை ஏற்றி நசுக்கிய கொடூரம். திருவண்ணாமலையில் கொடுத்த கடனை திரும்ப கேட்ட பெண் அடித்து கொலை. மஞ்சுளா என்பவர் வீடு அருகே குடியிருந்த ஜெனிஃபர், பவர் சிங், தண்டபாணி உள்ளிட்டோர் கடன் அளித்ததாக தகவல். கொடுத்த கடனை திரும்ப கேட்டு நச்சரித்ததால் கடன் வாங்கியவர்கள் கடும் கோபம். 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகாது என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் என டெல்லி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சிபிஎஸ்இ தலைவர் சதுர்வேதி மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகரை நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனை. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே மாத இறுதியில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்ப்பு. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள்.